ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. இப்போ நீ அந்த பாட்டை பாடினன்னு வச்சுக்க, அத கேட்டு மந்தாகினி கண்டிப்பா அழுவா. அப்படி அவ அழுதான்னா அவ மனசுல இன்னும் நீ இருக்கன்னு அர்த்தம். அதனால நீ என்ன பண்ற, இப்போ மந்தாகினிக்காக அந்த பாட்டை எடுத்து விடுற. என்னன்னே சொல்ற? நீ சொல்றது சரியா வருமா? அட என்ன நீ, டேய் இது எவர் கிரீன் ஃபார்முலாடா. நீ பாடிதான் பாரு, அப்புறம் தெரியும் நான் சொல்றது. டேய் என்னதான் அந்த காதுல அடைச்சு வச்சாலும் இந்த மாதிரி பாட்டை கேட்டதுமே பிச்சுக்கிட்டு வரண்டா. பாரு, நான் சூப்பரான ஐடியா கொடுத்துருக்கிறேன். ஒன்னு தெரியுமா, சரக்கு அடிக்கிறவன் பிரெயின் நல்லா வேலை செய்யும். நீ டாக்டர் தானே, படிச்சிருப்பிய. நீ டாக்டருக்கு படிக்கும் போது இதெல்லாம் படிச்சிருப்ப, உனக்கு மறந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி அது விடு, எழுந்துரு. நான் இப்பவே ஆர்கெஸ்ட்ரால சொல்லி நீ பாட ஏற்பாடு பண்றேன். அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, நீங்க கம்முன்னு இருங்க. டேய் என்னடா, இப்போ நீ பாடியே ஆகணும். மந்தாகினி பாட்டை கேட்டு அப்படியே அழுதுட்டே ஓடி உன்னை கட்டி புடிச்சுக்கணும். அத இந்த அண்ணன் கண் குளிர பார்த்து ரசிக்கணும்டா தம்பி. தயவு செஞ்சு இந்த அண்ணனை ஏமாத்திட்டாத. இந்த அண்ணனோட ஆசைய தயவு செஞ்சு நிறைவேத்து ப்ளீஸ். ஏந்திர. அண்ணே என்ன பண்ண போற? வாடா ப்ளீஸ் கெட் அப். வேணாண்ணே சொன்னா கேளுங்க, எல்லாரும் பாக்குறாங்க. தம்பி ஹலோ, 1 minute. இவனுக்கு எதுக்கு ஆர்கெஸ்ட்ரா கிட்ட போறானுங்க? மாப்பிளைக்கு போட்டு இவனு பாட போறானா? என்னண்ணே இருடா. அண்ணே எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்கண்ணே, வேணாண்ணே போயிடலாண்ணே. தம்பி பேசாம இரு, நான் உன்னை பாட வச்சே தீர்வேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்களா சார்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சார் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க தான் நல்லா பாடுவாங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன சார் நம்ப முடியலையா? பாம்பின் கால் பாம்பரின்னு கேள்விப்படுத்தலையா? அந்த மாதிரி தான் சார், உங்க முகத்தை பார்த்ததுமே நீங்க நம்மால்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எல்லாம் ஒரே இனம், நம்ம என்னைக்குமே ஒத்துமையா இருக்கணும். ரைட் நண்பா, இவர் என்னோட பிரதர். இவர் மிகப்பெரிய ஃபேமஸான டாக்டர். இந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே இவர்கிட்ட தான் வேலை பார்க்கறாங்க. அப்படியா? வெல்கம் சார். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப அருமையா பாடுவார். உங்களுக்கே டஃப் கொடுப்பாருன்னா பாத்துக்கங்களேன். அப்படியா? எஸ். இவரு மணமக்களை வாழ்த்தி ஒரு 4 வரி பாடணும்னு ஆசைப்படுறாரு, அவ்வளவுதான். கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்க முடியுமா? அதுக்கு என்ன சார், தாராளமா பாட வைக்கலாம். தம்பி இங்க பாரு, எவனை பத்தியும் கவலைப்படாத, இது உன்னோட டைம். அங்க பாரு, உன் மந்தாகினி உன் கண்ணு முன்னாடி நிக்கிற. உன் மந்தாகினிய நல்லா பாரு, அப்படியே அவளை மனசுல நினைச்சு கண்ணை மூடி பாட்ட பாடு. நல்லா பாடணும். அப்படியே அவளை நினைச்சுக்கிட்டு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பாட்டா பாடிடு. புரியுதா?